உன்னதரே ஏசையா பாதம் அமர்ந்து ஆராதிப்பே வசனம் தியானித்து அகமகிழ்வே பாதம் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில ஈரோக்லிதான் என்கிற ஒரு பெருங்காற்று, சுழல் காற்று, கொடும் காற்று என்பன போன்ற பல காற்றுகளை அவர் பயணத்தில் சந்தித்தவர். நமக்கு கப்பல் பயணம் இல்லை, நாம போட்டிலையும் போகலை, படகுலையும் போகலை. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம யாத்திரையில் தான் இருக்கிறோம், அன்றாடம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மணி நேரம் எவ்வளோ சீக்கிரம் போகிறது, ஒரு நாள் எவ்வளோ வேகமாக போகிறது உங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் ரொம்ப வேகம், ஒரு மாதம் அதிக வேகத்தில் போயிடுது, வருஷங்கள் ரொம்ப வேகமாக போகுது. இவ்வளோ வேகமான கால சுழற்சியில் நாமும் பயணித்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பமும் பயணித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ அலைகள், கொந்தளிக்கும் அலைகள், பொங்கி வரும் அலைகள், படகு முங்கி அமிழ்ந்து போகத்தக்கதான சூழல்கள் வந்ததுண்டு. கர்த்தர் பாதுகாத்தார். புயல் காற்று, எதிர்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என்று விதவிதமான காற்றுகள் வந்ததுதான் உண்மைதான். நான் பல பரிசுத்தவான்கள், நல்ல தேவ பிள்ளைகள் எல்லாம் சொல்றத கேட்குறேன். அவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்றாங்க. நேற்று கூட ஒரு சகோதரன், அன்பான ஒரு ஊழியர், அவருடைய யூடியூப்பில் அவர் அந்த லைவ்ல பேசினதை கேட்டேன். அருமையாக சொல்றார். அதாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் என்ன ஜெபிச்சிருப்பாங்க? ஆண்டவரே, அந்த அக்கினியின் உக்கிரத்தை அவித்து போடும், அது அணைஞ்சு போட்டோம், அது இல்லாமலே போட்டோம். நாங்கள் உள்ளே போகும்போது அக்கினி எங்களை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா அது அக்கினி 7 மடங்கு பற்றி எரிகிறதே, அந்த அக்கினி இல்லாமல் இருக்கணும், அதை அணைத்து போடும் தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அக்கினி அவியலை, அக்கினியை கர்த்தர் அணைத்து போடலை, அக்கினியின் வல்லமையை அவர் அவிழ்த்து போட்டார். அக்கினி பலன் கொள்ள முடியல, அதனுடைய உஷ்ணத்தை வெளிப்படுத்த முடியல. அக்கினி ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அது அக்கினியின் உக்கரம் அவர்களை தாக்க முடியல. இவர்களை கொண்டு போட்டவன்லாம் கரிஞ்சு போயிட்டான், எரிஞ்சு போயிட்டான். அந்த வெளிப்புறம் மட்டும் அக்கினி ஜுவாலை வந்தது உண்மைதான், சத்துருக்கள் பாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அதற்கு மேலாக நடந்து உலாவத்தக்கதாக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. எந்த புயல் வந்து மோதி
தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்கப்பா, ஆராதிப்பேன் ராஜா. புயல் வந்து அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் மோதி தாக்கினால் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கைதட்டி தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் பலமா கைதட்டி தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை. ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும், துதிகள் உண்டாகட்டும், புகழ்ச்சி உண்டாகட்டும், கனமும் உண்டாகட்டும். ஓ, அவர் நாமம் துதிக்கப்படுவதாக, அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. அவர் உன்னதர், அவரே சிறந்தவர், பெரியவர். அவரை போல் ஒரு நேசர் இல்லை. நல்ல தகப்பனை நமக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசு நம் வாழ்க்கையில் உட்பிரவேசித்ததினால் தான் நாம் இத்தனை மேன்மையும் கனமும் அடைய கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய புண்ணியங்கள், அவருடைய கரம் இதுவரை நடத்தின தெய்வத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, என்னை உமக்காக. எடுத்தீரனையும் உமக்காக, எடுத்தீரனையும் உமக்காக. உம்மை கொடுத்தீர்
சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. இயேசு இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். இயேசு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார். கருத்துடன் பாடி நன்றி சொல்லுங்கள். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார். கருத்துடன் பாடி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மான சிருஷ்டிகரே அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. நாம நினைக்கிறது போல நடக்கிற காரியங்கள் நமக்கு சந்தோஷம்தான். ஆமா, நாம நினைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்காம போனா அதனால அதிக சந்தோஷம் உண்டு.
ஏன்னா முடிவிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவர் மனதில் வைத்திருக்கிற சித்தத்தை, அவர் வைத்திருக்கிற திட்டத்தை, நமக்காக அவர் வைத்திருக்கிற தீர்மானங்களை அவர் நிறைவேற்றும் போது கர்த்தருடைய நாமம் மகிமையாய் வெற்றி சிறக்கும். ஜனங்கள் காண்பார்கள். நாம கேட்கிறது போலல்ல, அவர் விருப்பம் போல செய்யட்டும். உம் சித்தம் போல் வனைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உம் சித்தம் போல் வனைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசுதேவா, தேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளோ ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளுங்க. வாசம் செய்யும் வாசம் செய்யும் அப்பா திருச்சித்தம் என் அன்றாட உணவு, அன்றாட உணவையா அன்றாட உணவையா நான் தப்பாமல் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். நான் தப்பாமல் அமர்ந்திருப்பேன். தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. உங்க சித்தப்படியே நான் நடத்துங்கப்பா. என் விருப்பம் ஒன்று இல்லை, நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா என்னில் கிரியை செய்கிற உம்முடைய பலத்த செயலின்படி செய்ய வல்லவராயிருக்கிற உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த வேளையில் உந்தன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் நகரபகனோ உஷபகதினோ நகரபகதினகமா ஆராதனையும் துதி ஸ்தோத்திரங்கள் இயேசு அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை உமக்கு ராஜா ஏசப்பாவுக்கு அப்பனே உமக்கு தந்தே அப்பா ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லுங்க ஆராதனை
வந்தோ அன்பு கூற வந்தோ ஓ யெகோவா தேவனையே Amen. துதித்திட வந்தோ Glory, hallelujah. தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே உம்மை ஆராதிக்க வந்தோ வந்தோ கூற வந்தோ Yes. யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவரே உம்முடைய ஆலயத்தில் அது மகிழ்ச்சி வருவது எத்தனை மகிழ்ச்சி நண்பரே ஆலயம் நண்பரே அது மகிழ்ச்சியை தந்திடுவே என் சபையுடனே உம்மை துதித்திடவே திருபையும் கிடைத்திட்டவே கிருபை, கிருபை, கிருபை. சபையுடனே உம்மை துதித்திடவே திருபையும் கிடைத்திட்டவே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே தூயவரே சுவையே ஹalleluya ஹalleluya ஆசாப்பின் 73ஆம் சங்கீதத்தை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். அந்த பகுதியில் நாம் கண்ட ஒரு அற்புதமான காட்சி என்னன்னா, ஒரு அருமையான சித்திரம் என்னன்னா, மிகுந்த வருத்தத்தோடு துக்கத்தோடு துயரத்தோடு மன வியாகுலத்தோடு சஞ்சலத்தோடு மன கசப்போடு வெறுப்போடு அந்த மனிதன் தேவாலயத்துக்குள்ள போனான். அந்த தேவாலயத்துக்குள்ள போனப்போ கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்து விட்டார். தனக்கு இருக்கிற அந்த மேன்மையான உயர்வான அந்த உன்னதமான அனுபவத்தை பார்த்தான். ஓ, கர்த்தர் என்னை எங்க வச்சிருக்கிறாரு, ஓ மகிமையில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறாரு. அந்த காட்சியை பார்த்த உடனே அவன் சந்தோஷமாயிட்டான். துக்கம் மாறிட்டு, துயரம் மாறிட்டு, கசப்பு மாறிட்டு, மிகுந்த எரிச்சலோடு போனவன் சமாதானத்தோடு ஒரு வார்த்தை சொன்னா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொன்னான். அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். நாம் எல்லாரும் அவரை அண்டிக் கொண்டவர்களாக இருப்போமானா நாம ரொம்ப விசேஷமான ஜனம். கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். அபகதகதனமா ஏசபலகதனே அதியோ ஷேமகதரமா நிதரஸ்யோ. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் சொல்லிடுங்க அப்பா, உள்ளத்தின் வாஞ்சை ஏசையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம் சித்தம் செய்வதுதான் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.
அவர் கூட இருந்து பாருங்க. கடந்த 3 நாட்கள் அவரோடு கூட நாங்க சிலர் இருந்தோம். என்ன உன்னதமான அனுபவம் தெரியுமா? இனியும் காலமெல்லாம் அப்படி இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அநேக நாட்கள் என் உள்ளம் ஏங்கி தவித்தது அவரோடு கூட அதிக நேரம் இருக்க வேண்டும் என்று. கடந்த வாரத்தில் கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். என் சபையோடு, என் சபை பிள்ளைகளோடு, என் மக்களோடு கூட நான் தேவ சமூகத்தில் இருக்கிறதை அதிகமா வாஞ்சித்தேன். ஓ, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. வரும் காலங்களிலும் இதைவிட சிறப்பாக நமக்கு நிற்க, அவரோடு அமர்ந்திருக்க, அவர் பாதத்தை பிடித்து கொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க கர்த்தர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சித்தம் போல் நடத்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். கைதட்டி அவரை தோத்தரிப்போம். கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க. எங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். ஷபகதரபகனதரப ருக்கலவஷ்யாலை ரேகனதியாந்தரோ. ஓ மகிமையின் ஆவியானவரே, நிரப்பிடுங்க சபைய அபிஷேகத்தால், அந்நிய பாஷைகளால், ஆவியினால நிரப்புங்க. எல்லாம் கைதட்டி தோத்திரம் பண்ணுங்க. புதிய அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். ஓ, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. வாயிலிருந்து சொல்லுங்க, அப்பா கணுக்கால் அளவெல்லாம் போதாது, இந்த அளவு போதாது. சொல்லுங்க, இந்த அளவு போதாது, இந்த அளவு போதாது. உங்க சத்தத்தை அவர் கேட்கட்டும். ஐயா, எனக்கு இருக்கிற அனுபவம் போதாது, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. ஓ ஷபகரப ஓ ரகனக ரகரதியா ஓ ரமனசதரகன ஓ ரகனவஷ்ண ரகரகனம ஓ ஷகரப நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் வந்திருக்கிறார். அருமையா போதகரே, ஜீவத்தண்ணீரே, ஆவியானவரே, நதியாக மாறும் ஜீவத்தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் அருமையா. ஓ, ரெடி
Ragaraga. நதியாக Legaba Sakula Boraba. Oh, Shakarabakala. Udarabakala Gadaraba. மாறும் பொருளரே மற்றாத நதியாக வாழும் பொருளரே மற்றாத நதியாக வாழும் பொருளரே மற்றாத நதியாக வாழும் பொருளரே மற்றாத நதியாக வாழும் பொருளரே எவ்வளவு அருமை எவ்வளவு அற்புதம் மற்றாத ஜீவநதி எனக்குள்ளே வாங்க 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 ரெடி எல்லாருக்குள்ளேயும் வாங்க எல்லாருக்குள்ளேயும் வாங்க எல்லாருடைய இருதயம் கலிகுறட்டும் உள்ளங்கள் மகிழட்டும் பலவீனங்கள் மாறட்டும் வியாதிகள் மறையட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் அதான் ரபா லகா ரபா பாபா ஆவியானவர் வந்தா போதுமே போதுமே போதுமையா நீங்க வந்தா போதும் Yes, Lord. Dibala rasa kano kashipakara. Ora kanisa dara manasha. கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருங்க மெதுவா பேசிக்கொண்டிருங்க ஆவியானவருடைய நேரம் அவர் அசைக ஆடுகிற நேரம் எல்லாரும் விட்டு கொடுங்க கண்ணை திறக்காதீங்க தயவு செய்து கண்களை திறக்காதீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க அந்நிய பாஷைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருந்தா பாஷைகளை பேசுங்க ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார் ஃபுல் பண்ணிட்டே இருக்கார் குறைகள் நீங்குகிறது வெற்றிடங்கள் மாறுகிறது ஓ இருள் அகன்று போகிறது வெளிச்சத்தின் தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார் பலவீனங்கள் மாறுகிறது வியாதிகள் நீங்குகிறது பிசாசின் போராட்டங்கள் சோதனைகள் மாறுகிறது கஷ்டங்கள் மாறுகிறது கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது விட்டு கொடுங்க ஃபுல்லா விட்டு கொடுத்துருங்க நல்லா விட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு என்று யோசனை வேண்டாம் ஒரு யோசனை வேண்டாம் அவரே ஆளுகை செய்யட்டும் ஆவியானவரே ஆளுகை செய்யட்டும் அவர் இறங்கி வந்திருக்கிறார் கைதட்டி எல்லாரும் கைதட்டி ரிசீவ் பண்ணுங்க ஆவியானவரே எங்கள் மத்தியில பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறீர் ஓ சக்கலோ சதானமே
நீங்க கிரியை செய்கிற நேரம் இது, உங்க நேரம் இது, உங்க நேரம். ஆண்டு கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, கிரியை செய்க ராஜா. நன்றி நன்றி நன்றி. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அக்கினி போதாதுப்பா, 7 மடங்கு போடுங்க, 70 மடங்கு போடுங்க. அப்பதான் தேவகுமாரன் உலாவுவதை இந்த தேசம் பார்க்கும். இந்த தேசம் பார்க்கும். ராஜாக்களுடைய கண்கள் காணும். சோதனைக்கு எங்களை தப்பு வைக்கிறத இந்த தேசம் பார்க்கணும். சோதனையில நாங்க தப்புறத இந்த சுற்று புறவாசிகள் பார்க்கணும், ஜனங்கள் காணணும். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறீர் என்று புறஜாதிகள் சொல்லணும். கிரியை செய்யுங்க, மகிமை எல்லாம் எடுத்துக்கோங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனத்துக்கு நன்மை உண்டாக ஜெபித்து, வந்து சேராத பிள்ளைகளெல்லாம் எல்லா ஜபங்களுக்கும் வந்து சேர, புதிய ஆத்துமாக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், வழி நடத்தும்.